வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சீமான் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காப்புல. ஸோ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மோடியுடைய புகைப்படத்தை தன்னுடைய பின்னாடி இந்த எல்இடி டிவியில் அந்த புகைப்படத்தை வச்சு மோடி பேசுகிறத வச்சு அவர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி பேசியிருந்தார். சீமானுடைய மேடையில் மோடி பேசுனதை ஆதரித்து சீமான் பேசுனது உண்மையாகவே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு அரசியலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தனிச்சு அவங்க பிஜேபி சார்பாக நின்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெருவாரியான இளைஞர் ஓட்டு வந்து அந்த பக்கம் பிஜேபிக்கு போணுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம்கே நிறைய இடங்களில் 3வது இடத்துக்கு போனாங்க. பிஜேபி 2வது இடத்தையும் கைப்பற்றுறாங்க. ஆனால் பிஜேபி பார்த்தீங்கன்னா கூட்டணியோட தான் நின்னாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீமானவர்களும் தனிச்சு நின்னாங்க. ஸோ சீமானவர்களுக்கும் பெரிய ஒரு ஏற்றம் இருந்துச்சு அந்த தேர்தலில். இந்த பக்கம் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் கூட்டணியோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருந்துச்சு வாக்கு சதவீதத்தோட அடிப்படையில். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு இல்லை. அண்ணாமலை மெயினாக அதிக வாக்குகள் வாங்கி அந்த தொகுதிகள் எல்லாமே ஏடிஎம்கே கிட்ட போயிடுச்சு. இதனால் அந்த பிஜேபியுடைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வாக்குகளை தன் பக்கம் கவர்றதுக்கான வேலைகளை சீமான் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோடி பேசின ஒரு விஷயத்த அவர் மேடையில் வச்சு நான் சொன்னதை தான் மோடியும் சொல்கிறாரு, பாருங்கள் மோடியே சொல்லிட்டாரு, அப்போ நான் சொன்னது மட்டும் எப்படி தப்பாகும், என்ன மட்டும் கிண்டல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி அந்த வீடியோவில் மோடி என்ன சொன்னார், சீமான் என்ன சொன்னார் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். மோடி என்ன சொன்னார்னா, இந்தியாவில் பால் உற்பத்தி இருக்குல்ல, அதன் மூலியமா வர்ற வருமானமே மிகப்பெரிய சந்தை இருக்குது. அந்த வருமானத்துக்கு அந்த டைரி பிஸ்னஸ் இருக்குல்ல, பால் சார்ந்து அப்புறம் தயிர், மோர், வெண்ணெய், இந்த மாதிரி இதுக்கான பிஸ்னஸ் மட்டுமே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இந்தியாவை இந்த பால் உற்பத்தியிலே ஒரு பெரிய நாடாக உருவாக்க முடியும்னு சொல்லி அவர் வந்து அந்த டைரி டே அப்படிங்கிற ஒரு தினத்தில் மோடி வந்து பேசியிருப்பாப்புல. அதை தான் சீமான் அவர்கள் இங்கே பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதை இங்கே பேசும்போது என்ன கிண்டல் அடிக்கிறீங்க, மாட்டு பண்ண வச்சு எல்லாரையும் கவர்மெண்ட் வேலை தரங்கிறாரு, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு நாட்டோடைய பிரைம் மினிஸ்டர், முதன்மை மந்திரி அவரே சொல்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அவர் போட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்குள்ளே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலை. இன்னொன்று என்னென்னா, அவருடைய கருத்து நியாயமானதான், மோடியை சப்போர்ட் பண்ணிட்டார், நான் சொல்ல வர விஷயம் உண்மையிலே இங்கே ஈடுபடும் அப்படிங்கிறது தான். சரி, ஓகேங்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, சீமான் சொல்கிறாரில்ல, அந்த மாட்டுப்பண்ணை வச்சு அதில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நான் அரசு வேலை கொடுப்பேன் அப்படிங்கிறது, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இப்போ ஒரு சின்ன ஒப்பீடு நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ஃப்ரிட்ஜ் இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் சாத்தியம். அது எவ்வளவு வரும், இவர் சொல்கிற சீமான் சொல்கிற இது இந்த மாட்டுப்பண்ணை தற்சாப்பு பொருளாதாரம் இருக்குல்ல, பால் உற்பத்தி, அப்புறம் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு அரசு வேலை, இதனால என்ன பிரயோஜனம் இருக்குது, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதில் எது பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்லலை, இந்த வீடியோட எண்டில் நீங்கள் புரிஞ்சுங்க. முதல்ல எடப்பாடி அவர்கள் சொன்ன அந்த வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொன்னார்ல, ஒரு சாதாரணமாக ஒரு லோ காஸ்ட்டில் நீங்கள் ஹோல்சேலில் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டு ஃப்ரிட்ஜு தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொன்னால், குறைந்தது அது நீங்கள் என்ன தரத்தில் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சி பண்ணால் கூட ஒரு ஃப்ரிட்ஜு தயாரிக்க 8,000 ரூபாலேருந்து 10,000 வரைக்கும் ஆகும். அதோடைய கம்ப்ரஸர் செலவு, அப்புறம் ஃபுல் பாடி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது 8,000 to 10,000க்குள்ளே ஒரு மினிமமான ரேட்டில் ஒரு ஃப்ரிட்ஜை தயாரிச்சிட முடியும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2.22 கோடி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ரேஷன் கார்டு கணக்குப்படி பார்த்தா. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிட்ஜை 10,000னு வச்சுக்கோமே, ஒரு மீடியமான குவாலிட்டியில் அரசு தயாரிக்குது, அவங்க மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு ஃப்ரிட்ஜை 10,000க்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10,000க்கு வாங்கின ஃப்ரிட்ஜை 2.22 கோடி குடும்பங்களுக்கு இவங்க தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது மூலயமா தமிழ்நாடு அரசுக்கு ஆர்எஸ் செலவு மட்டும் பார்த்திங்கன்னா 33,000 கோடி. அதாவது 33 கோடி இல்லை, 330 கோடி இல்லைங்க, 33,000 கோடி தமிழக அரசுக்கு இந்த ஃப்ரிட்ஜால் ஆகிற செலவு மட்டும் பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ அப்படியே இப்படி இங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, சீமான் சொல்கிறாரில்ல, அந்த கிராமத்தில் மாட்டுப்பண்ணை வைக்கிறது, இதன் மூலயமா அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு, அதில் வேலை பார்க்குறவங்க அரசு வேலை அப்படின்னு. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு மாட்டுப்பண்ணை, மினிமம் ஒரு 10 to 20 மாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு மாட்டுப்பண்ணையை சீமானவர்கள் ஆட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாட்டுப்பண்ணை வைக்கிறதுக்கு ஆகிற செலவு ஒவ்வொரு கிராமத்துக்கும், நான் சொல்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட கிராமத்துக்கும் சொல்கிறேன், ஒரு 20 மாடுகள் வச்சுங்க, குறைஞ்சது ஒரு 20 நல்ல தரமான மாடுகள் வச்சுங்க. ஸோ இது ஒரு 10 to 15 லட்சம் ஆகும். அப்புறம் ஷெட்டு அது கட்டுறதுக்கான வேலைகள் ஒரு 1,50,000 ஆகும்னு வச்சுங்களேன்.
அதுக்கான உணவு தேவை, தண்ணி தேவை இதை செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 லட்சம் ஆகும் அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கு இதெல்லாமே அரசு மூலியமா கிடைக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு செலவு அவங்களுக்கு குறைஞ்ச அளவில் ஒரு 50,000 வச்சுங்க. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மாட்டுப் பண்ணையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன கிராமம் அதுக்கேற்ப மாதிரி வச்சா ஒரு 6 லட்சத்துலேருந்து, இல்லை ஒரு பெரிய கிராமமாக இருக்குது கொஞ்சம் நிறையா குடும்பங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 20 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஸோ இந்த திட்டத்தைப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு கிராமத்துக்கு 6 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்குள்ள செலவுகள் அமையும். இதுதான் சீமானு சொல்கிற ஸ்கீமோட செலவுக்கான அந்த தொகை. சரி, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்குது? முதல்ல வந்து அவர் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். இப்போ இவர் வந்து கிராமமாக இதை நம்ம கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 18,000 கிராமங்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய டேட்டா படி. ஸோ தோராயமாக 18,000 கிராமங்கள்லேயும் வச்சுக்கோமே அதிகபட்சமாக. நம்ம ஒரு 20 மாடு இருக்கிற மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 to 20 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாடு, அதுக்கான கட்டமைப்பு செலவு, எலக்ட்ரிசிட்டிக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சம்னே வச்சுக்கோம். அந்த கணக்குப்படி பார்த்தா நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் செலவு பண்ணி இந்த திட்டத்தை அமல்படுத்தினாலும் தமிழ்நாடு முழுவதும் இதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 30,000 கோடி. அதாவது அங்கே ஃப்ரிட்ஜுக்கு ஆகிற செலவு எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 33,000 கோடி. இங்கே இந்த மாட்டுப்பண்ணை கிராமம் வைக்கிறது எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 10 to 20 மாடுகளை வச்சு 30,000 கோடி. ஸோ ஒரு 3,000 கோடி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் நமக்கு கம்மியாக தான் வருது. இன்னொன்று விஷயம், சரி ஓகே, இதில் ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு கொடுக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஃப்ரிட்ஜு கொடுக்குறீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை இதனால் என்ன பயன்பெறும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜு வந்துடும். ஸோ அடுத்து என்ன ஆக போகுது? அவங்க வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு கூடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நம்ம தமிழ்நாட்டில் 100% குடும்பங்களை நம்ம கணக்கு பண்ணிக்கோமே. இதில் ஒரு 60% பேர் வீட்லையாவது இன்றைக்கி ஃப்ரிட்ஜு இருக்கும். 40% பேர் வீட்டில் மட்டும்தான் இருக்காது. ஸோ இந்த திட்டத்துடைய நேரடி பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40% வீடுகளுக்கு தான் போய் சேரும். மீதி 60% இருக்கிற ஃப்ரிட்ஜோட இன்னொன்று வாங்கி பக்கத்தில் வச்சுக்குவாங்க. இல்லை ரீசேலுக்கு வரும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதை செகண்ட் ஹேண்டில் விற்பாங்க, இல்லாதவங்கள்ட்ட விற்பாங்க. இதில் நிறையா அமைச்சர்கள் ஊழல் பண்ணுவாங்க. அது அடுத்த கதைன்னு வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் சீமான் சொல்கிற இந்த திட்டம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுப்பண்ணை மூலயமா ஒன்று நம்ம தமிழ்நாட்டுடைய நாட்டு மாடுகளுடைய அந்த அழிஞ்சு வர நம்ம தமிழ்நாட்டுடைய மாடுகள் இருக்குல்ல, அதை நம்ம மீட்க முடியும். ரெண்டாவதுல அதுலேருந்து கிடைக்கிற பால் வியாபாரம், ஒவ்வொரு கிராமங்களுக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத ஒரு சுத்தமான பால் கிடைக்கும். மூன்றாவது தயிர் கிடைக்கும். நானாவது அதுலேருந்து வச்சு வெண்ணெய், நெய் இது போன்ற அடுத்தடுத்த அந்த பண்ணையில் அது மூலயமா நிறையா உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கப்புறம் மாட்டு சாணி, இந்த பண்ணை பெருகும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த மாட்டு சாணம் இருக்குல்ல, இந்த சாணத்தை வச்சு இயற்கை எரிவாயு தயாரிக்க முடியும். இது பெருசாக ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30-40 வீடுகளுக்கு நேரடியாக இந்த கனெக்ஷனை எடுக்க முடியும் அப்படின்னு இது சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணுறவங்க கணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த பகுதிகளில் ஒரு 20 மாடை வச்சு ஒரு பண்ணை தொடங்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 to 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். தமிழக அரசுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 குடும்பங்கள் இதனால் அந்த கிராமத்துக்குள்ளே பயன்பெறும். அது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அழிய போகிறதில்ல. ஒரு தடவை செலவு பண்ணிட்டு அரசாங்கம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னா இந்த திட்டத்தினால மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருமானம், அங்கே இருக்கிற கிராமத்துடைய பொருளாதாரம் வளரும், மக்கள் வந்து தன்னிறைவு பெறுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் இல்லை, தட்டுப்பாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஒரு பால் டிஸ்ட்ரிபியூஷன் நிற்கிது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மிகப்பெரிய அளவில் கிராமங்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜு திட்டத்துக்கும் இந்த மாட்டுப்பண்ணை திட்டத்துக்கும் உள்ள கம்பேரிசனை நான் வந்து ஒரு எளிய முறையில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் அந்த திட்டம் வேணுமா இந்த திட்டம் வேணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க. அதுக்கான பதிலை நான் சொல்ல போகிறதில்ல. திட்டத்தோட 2 திட்டத்துக்குள்ளே ஆகிற செலவு, இதனால் மக்கள் என்ன பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அந்த ஃப்ரிட்ஜை வச்சு தான் சொன்னேன். இதை நீங்கள் டிவிகேல விஜய் கொடுக்குற இந்த குழந்தைகள் பிறந்தா தங்கம் தரேன்னு சொன்னார்ல, அந்த திட்டத்தோடய நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்டாலின் அவர்கள் மாதம் 2,000 ரூபா தரேன்னு சொன்னார்ல, அந்த திட்டத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இதில் எந்த திட்டத்தோட வேணாலும் நீங்கள் சீமான் சொல்கிற இந்த மாட்டுப்பண்ணை திட்டம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இது ஏன் சாத்தியப்படாதுன்னு நீங்களே யோசிச்சுங்க. அரசு நினைத்தால் எதுவும் சாத்தியப்படும். அரசால் முடியாதது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. தனிநபர் நினச்சா எதுவும் பண்ணிட முடியாது. ஆனால் ஒரு அரசாங்கம் அமையுது அப்படின்னா ஒரு நைட்லேயே 500,000 செல்லாதுன்னு சொல்ல முடியும். ஒரு நைட்டில் கொரோனாங்கிற ஒரு வியாதி பெருகுது, நீங்கள் யாரும் வெளியிலேயே போகக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லி நம்மளை முடக்க முடியும். ஒரு நைட்லேயே இங்கே ஆட்சியை கலைக்க முடியும். ஒரு நைட்லேயே இன்னொருத்தர் ஆட்சியில் உட்கார வைக்க முடியும். ஸோ எல்லாமே நடக்கும். ஒரு அரசாங்கம் நினச்சா நடந்துடும். சீமானா அதான் சொல்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் இதை நிகழ்த்தி காட்டுவேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு அரசாங்கமாக ஒரு சிஎம்மாக இதை நான் நிகழ்த்தி காட்டுறேன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த செலவினங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது பாசிபிலிட்டி தான். பட் வழக்கம் போல் மக்கள் வந்து எந்த பக்கம் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது மக்களுடைய விருப்பம். இதுக்குள்ளே இருக்கிற நிறை குறை அதை மட்டும் தான் நான் சொன்னேன். ஸோ இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.